அனைவருக்கும் அற்புதமான ஆன்மீக வணக்கம். சிவாய நமக. நான் உங்கள் பேரன்பிற்குரிய மருதமலையார் என்கிற மருதமலை ஏகேஜி சித்தார்த்த பெண்மணி. 2026 எந்த கட்சி ஆட்சி அமைக்க போது, யார் முதலமைச்சராக வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களில் நிறைய நபர்கள் என்கிட்ட தொடர்ந்து கேட்டுகிட்டே பார்த்தோன்னா இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் பார்த்தோன்னா இருக்கும். அது டிஎம்கே சார்ந்த நபர்கள் அவங்களுடைய கட்சி தலைவர் முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. டிவிகே சார்ந்த நபர்கள் விஜய் வரணும்னு நினைப்பாங்க. இந்த பக்கம் பிஜேபி சார்ந்த நபர்கள், அதுக்கப்புறம் அதிமுக சார்ந்த நபர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் பார்த்தோன்னா இருக்கும். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மே 4 தமிழ்நாட்டில் ஆன்மீக மாடல் மலர்ந்து முருகப்பெருமானுடைய ஆட்சி பார்த்தோன்னா அமைஞ்சு திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் விளக்கேற்றக்கூடிய ஒரு இந்துத்துவ சனாதனவாதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பார்த்தோன்னா தேர்ந்தெடுக்கப்படுவார். இதுக்கான கட்ஸ் யாருக்கு பார்த்தோன்னா இருக்குது அப்படின்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடியாருக்கு மட்டும்தான் பார்த்தோன்னா இருக்குது. ஸோ 2026 மே 4 திரு எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவிக்கப்படுவார். மே 8 அவர் முதலமைச்சராக பதவியை பார்த்தோன்னா ஏற்பார். ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா யாராருக்கெல்லாம் அமைச்சர் போஸ்ட் பார்த்தோன்னா கொடுக்கணும், யாராருக்கெல்லாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா கொடுக்கணும், உணவுத்துறை யாருக்கு கொடுக்கணும், பொதுப்பணித்துறை யாருக்கு பார்த்தோன்னா கொடுக்கணும், உள்துறை யாருக்கு பார்த்தோன்னா கொடுக்கணும், உள்ளாட்சி பார்த்தோன்னா துறை யாருக்கு பார்த்தோன்னா கொடுக்கணும், மின்சாரம் வச்சு பார்த்தோன்னா போக்குவரத்து துறை யாருக்கு பார்த்தோன்னா கொடுக்கணும் அப்படின்ற ஆல்மோஸ்ட் அமைச்சரவை பட்டியல் பார்த்தோன்னா அதுவும் ரெடியாக பார்த்தோன்னா ஆயிடுச்சு. ஏன் அடுத்து நடக்க போகிற உள்ளாட்சி தேர்தலுக்கு தேவையான பார்த்தோன்னா மேயர் பட்டியலும் பார்த்தோன்னா ரெடி ஆகிடுச்சுங்களா. யாரெல்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டோட மேயராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தோன்னா ஃபினிஷ்டு. அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்களில் பார்த்தோன்னா மாற்றம், யாரெல்லாம் புதுசாக பார்த்தோன்னா நிறைய யங்ஸ்டருக்கு பார்த்தோன்னா அமைச்சரையில் இடம் கொடுக்க பார்த்தோன்னா போகிறாரு. அதையும் தாண்டி பார்த்தோன்னா பாமக பாஜக சார்ந்த பார்த்தோன்னா நபர்களுக்கும் திரு எடப்பாடியார் தலைமையிலான அமைச்சரையில் பார்த்தோன்னா இடமும் இருக்குது. ஸோ நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் பார்த்தோன்னா முதலமைச்சராக அறிவிக்கப்பட போகிறார். அவர் தான் ஆட்சியும் பார்த்தோன்னா புரிய போகிறார். இப்போ சில பேர் என்கிட்ட கேட்டு பார்த்தோன்னா இருந்தாங்க, டிவிக்கே சார்ந்த நபர்கள், ஒருவேளை எங்கள் விஜய் ஆட்சி அமைச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம்தான். உங்களுடைய நம்பிக்கையை நான் குறைக்க பார்த்தோன்னா விரும்பவே இல்லை. அவரே எக்ஸாம்பிள் ஒரு பேச்சுக்கு அவர் ஒரு 150 சீட்டே ஜெயிச்சுட்டு பார்த்தோன்னா வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் முதலமைச்சராகனா 117 எம்எல்ஏ பார்த்தோன்னா தேவை. அந்த 117 எம்எல்ஏ, அந்த 150 எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்தோன்னா தக்க வைக்கணும். அந்த 150 எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்தோன்னா தக்க வைக்கக்கூடிய பார்த்தோன்னா வேலையை பார்க்கணும். அதான் இருக்கிறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள். நல்ல தலைவன்ன்றது இதில் தான் நிரூபித்து பார்த்தோன்னா ஆகணும். ஏதோ பார்த்தோன்னா போன உடனே கூட்டம் பார்த்தோன்னா கூடுது, ஓட்டு பார்த்தோன்னா போட்டாங்க, இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு தாண்டி இந்த 150 பேரும் வேற கட்சிக்கு பார்த்தோன்னா போயிடக்கூடாது, வெலை போயிடக்கூடாது, கட்சி தாவல் பார்த்தோன்னா தடை சட்டத்து மூலியமாக பார்த்தோன்னா கிளம்பி போயிட பார்த்தோன்னா கூடாது, இல்லை நம்பிக்கையில்லா தீர்மானத்து மூலியமாக ஆட்சியை பார்த்தோன்னா விஜய் ஆட்சி அமைச்சாலும் கலைச்சரை பார்த்தோன்னா கூடாது, இல்லை ஆளுநர் அவைலபிள் இல்லாமல் பார்த்தோன்னா போயிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவர் ஜெயிச்சார்னா ரொம்ப சந்தோஷம்தான்.